ஆண்டவர் சொல்றாரு, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் இல்ல, என்னைக்கு எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. ஆமே. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆமே. ஒரு நல்ல இருதயம் நம்ம குடும்பத்துக்கு தேவை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுகிற ஒரு கிருபை உங்க கணவருக்கு தேவை, உங்க பிள்ளைகளுக்கு தேவை, உங்க மனைவிக்கு தேவை, உங்க குடும்பத்துக்கு தேவை. ஆமென். சோ அப்படிப்பட்ட முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுகிற ஒரு கிருபை இருந்தா நான் சொல்லுவேன், நீங்க என்னைக்கும் நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. வசனத்தின்படி வாழுகிறவர்கள் என்றென்றைக்கும் நன்றாயிருப்பார்கள். அதைத்தான் என் வேதம் பதிவிடுகிறது. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சோ முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்துல அன்பு கூறணும், முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்ளணும். சங்கீதம் 86:12 பாருங்களேன். அவர் என்ன சொல்றாரு, என் தேவனாகி ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். அவங்க பாருங்க, ஒவ்வொரு தேவ பக்தனுக்குள்ள ஆண்டவர் வச்ச கிருபை பாருங்க. அவர் என்ன செபிக்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, என் தேவனாகி ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து. அரகுற மனசு அப்பாவை ஆராதிக்கவே கூடாதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்துல நான் ஏழையாவே இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஆராதிக்கிற காரியத்துல நான் ஒரு ஏழையா போயிடக்கூடாது, நான் ஒரு பணக்காரியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென்.